எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இந்து கேலிகிராஃபி ஆர்டிஸ்ட். என்னோட சேனலில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் கண்டினியூஸாக கேலிகிராஃபி ரிலேட்டடாக நிறைய மெட்டீரியல்ஸ்லாம் போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம என் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் வந்து அமேசானில் ஒஹுஹு மார்க்கர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது ரீச் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து ஒஹுஹு பேக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பேஸ்டு மார்க்கர் பென்ஸ், டுவெல் டிப் மார்க்கர் பென்ஸ். இது டோட்டலாக 60 கலர்ஸ் வந்திருக்கு. இது பர்ச்சேஸ் பண்ண லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வந்து ஆஃபரில் வந்து கிடச்சிட்ருக்கு. 1200 1300 சம்திங்லேயே கிடச்சிட்ருக்கு. ஆக்சுவல் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 2300 கிட்ட வருது. இதில் வந்து டுவெல் டிப் டிசைன் இருக்குது 0.4 mmக்கு. அப்புறம் வந்து ஒரு பக்கம் ஃபைன் டிப் கொடுத்துருக்காங்க அவுட்லைனிங்காக. ஷேடிங் அண்ட் கலரிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேலிகிராஃபிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் டிப் இருக்குது, இன்னொரு சைட் ஃபைன் லைனர் டிப்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்த பேக்கு. ஸோ இதனுடைய கவர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒன்றும் க்ரிப்பாலாம் இல்லை. ஸோ வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ரீப்ளேசபிள் டிப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு பர்ச்சேசிங் லிங்க்லேயே கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து இது மூணும் வந்து ப்ரஷ் டிப்கான ரீப்ளேசபிள் டிப்ஸ் அண்ட் இந்த ரெண்டும் வந்து ஃபைன் டிப்கான ரீப்ளேசபிள் டிப்ஸ். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதும் வந்து பேக்கில் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டும் ஃபைன் டிப்புக்கு, அண்ட் இந்த மூணும் வந்து ப்ரஷ் டிப்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி ரீப்ளேஸ் பண்ணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷில் இருக்குது, மற்ற லாங்குவேஜஸ்லேயும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா வந்து சீக்கிரமாக சில ப்ரஷ் பென்ஸோடைய டிப்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆகிடும். ஸோ வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து 60 ஷேட்ஸ் இருக்குது, நிறைய கலர்ஸு. பேக்கில் வந்து ஷேட் ஸ்வாட்ச் கொடுத்துருக்காங்க, என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்ற ஸ்வாட்ச் கொடுத்துருக்காங்க. கைடு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்வாட்ச் பண்ணுறதுக்கான ஒரு கார்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து குவைட் ரஃப்பாக இருக்கிறதுனால நான் இதை யூஸ் பண்ணல, வேறு ஸ்வாட்ச் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாக்ஸில் இருக்கிறது அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து மார்க்கர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து ப்ரஷ் டிப் இருக்குது, ஒரு பக்கம் ஃபைன் லைனர் டிப் இருக்குது. ஸோ ப்ரஷ் டிப் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ ப்ரஷ் டிப் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ப்ரஷ் டிப்பு. ஸோ நல்ல கேப் வந்து க்ரிப்பாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபைன் லைனரும் வந்து நிறைய கலர்ஸில் உங்களுக்கு கிடைக்கிது. வெளியில் வந்து இவ்வளோ செட் ஆஃப் கலர்ஸில் வந்து உங்களுக்கு ஃபைன் லைனர்ஸ் கிடைக்காது. அப்படியே வாங்கினாலும் 10 வந்து 100 rupees அப்படின்ற மாதிரி தான் கிடைக்கிது இப்போது. இது வந்து ஸ்டார்டிங்கில் வர்த்தியாக இருக்கும் அப்படின்றது தான். பிகினர்ஸ்க்கு வந்து இந்த மார்க்கர்ஸ் வந்து ரொம்பவே வர்த்தியாக இருக்கும், கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் நீங்கள் பிகினர் அப்படின்னா தாராளமாக இந்த பென் வாங்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதனோட திக்னஸ் எவ்வளோ வருது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ப்ரஷ் டிப் போடுது. ஸோ ப்ரஷ் டிப் வந்து அப்ஸ்ட்ரோக்கில் நம்மளுக்கு தின்னாக இருக்கணும். ஸோ மைல்டாக வந்து வாபிள் இருக்குது, நல்லா எக்ஸ்ட்ரீம் சாஃப்டாகவே இருக்குது. டாம்ஸ் அளவுக்கு சாஃப்ட் இல்லைன்னா கூட ஓரளவு சாஃப்ட்னஸ் இருக்குது. அண்ட் தென் திக்னஸ் நல்லா ஸ்மூத்தாகவே வருது. குவிக் ட்ரை தான் கொடுத்துருந்தாங்க பேக்கில். ஸோ வந்து சீக்கிரமே ட்ரை ஆகுது. நான் யூஸ் பண்ணுற பேப்பர் வந்து 130 GSM பேப்பர். ஸோ டிப் ரிட்டென்ஷன் பார்த்துடலாம். ஸோ மைல்டாக வாபிள் இருக்குது.
இன்னொன்று வந்து யூஸ் பண்ண டிப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடாக போகுது. ஸோ வந்து ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அட்ட ஸ்டேஜில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நிப்ஸ் வந்து சீக்கிரமாக போயிடும். ஸோ ட்ரான்சிஷன் வந்து செக் பண்ணலாம். வாபிள் இல்லாமல் வருதா அப்படின்ட்டு, ஈஸியாக வருதா அப்படின்றத நம்ம ட்ரான்சிஷன் செக் பண்ணிடலாம். ஸோ ரொம்பவே ஸ்மூத்தாக வருது, எந்த ஒரு வாபிளுமே இல்லை. ஸோ இதுலேயும் ரொம்ப வாபிள் இல்லை. நெக்ஸ்ட் வந்து இது வந்து வாட்டர் பேஸ்டு கலர்ஸ் அப்படின்றனால நம்ம வந்து வாட்டர் வச்சு செக் பண்ணலாம். ஸோ வந்து தனியாக நீங்கள் பேலட்டில் யூஸ் பண்ணி அதில் வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து இப்படி ட்ரை பண்ணி பார்க்குறேன். நான் மோஸ்ட்லி வந்து இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நல்லாவே கலர் மிக்ஸ் ஆகுது. ஸோ குவைட் திக்காக இருக்குது. ஸோ இது ட்ரை ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதனோட ஃபைன் லைனர் டிப் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப மைல்டு கலராக இருக்குது. டார்க் கலர் ஒன்று செக் பண்ணலாம். டிப் வந்து எக்ஸ்ட்ரீம் தின்னு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக்ஸ் நல்லாவே தின்னாக வருது. எல்லா கலர்ஸுமே லைட்டாக தான் தெரியுது. ஸோ என்னோடய ஆர்ட் ஒர்க்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃப்ளார்ஸ் வந்து நான் வந்து வரைவேன். ஃபைன் லைனர்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பிளாக் செக் பண்ணி பார்க்கலாம். பிளாக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா டார்க் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஃப்ளார்ஸ் வரைவேன். ஸோ வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து இதனோட ஸ்வாட்சஸ்லாம் பார்த்துடலாம். ஸோ நான் வந்து ஆர்டரெல்லாம் வந்து ஸ்வாட்சஸ் கொடுக்கல, ஜஸ்ட்டு ரேண்டமாக கொடுக்குறேன். ஸோ சாஃப்டாக இருக்குது, யூஸ் பண்ணதுக்கு ரொம்பவே வந்து சிம்பிளாக இருக்குது. பேப்பர் மட்டும் குவாலிட்டியான பேப்பர் அண்ட் வந்து கரெக்டான பேப்பர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டிப்ஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும்.
ஸோ இதுதான் வந்து அந்த கலர் ஸ்வாட்சு. மோஸ்ட்லி வந்து கலர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகலை. பட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிங்க் இருக்குது. அது ஒரு சில கலர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்க மாதிரி இருக்குது. ரெட்டும் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. மோஸ்ட்லி வந்து யூனிக்கான கலர்ஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இந்த கலர்லாம் வந்து யூனிக்கான கலர், நியான் கலர் ஒன்று கொடுத்துருக்காங்க, எல்லோலையும் நியான் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் தான். 60 கலர்ஸும் வந்து ஸ்வாட்ச் பண்ணியாச்சு நம்ம. ஸோ வந்து ஒரு சில டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்குது. ஏன்னு தெரியல, ஒரு சில டிப்ஸ் மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இதுவான கலர்ஸ் எல்லாம் ரேரான கலர்ஸ், ஒரு சில கலர்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு டிப் யூஸ் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பர்டிகுலராக வந்து இந்த ப்ரௌன்லாம் சொல்லணுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பேப்பரில் வந்து கீறிக்கிட்டே எழுதுது. அது வந்து ஏன்னு தெரியல. பட் வந்து ஓகே. பட் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பென் ட்ரை ஆனதுக்கப்புறம், நம்ம வாட்டர் பேஸ்ட் ட்ரான்சிஷன் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. ஸோ க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். நான் கொஞ்சம் ஷேக் பண்ணிட்டேன், அதனால் வந்து வாபிள் ஆகிடுச்சு. பட் ஃபார்மர் நம்ம வந்து ஒரு கப்பில் வந்து போட்டு ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்தோம்னா ரொம்பவே சூப்பராக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.